திருப்பெரும்புதூரிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்காக பொய் வழக்கு போட்டு இதோ நான் தோளில் கை வைத்திருக்கிறேனே பேரறிவாளன் அவரும் என் வலது பக்கத்தில் இருக்கின்ற ரவிச்சந்திரனும் மற்ற 5 பேரும் சிறையிலேயே வாடினார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை என்று அறிவிக்கப்பட்ட போது நான் வேலூர் சிறைக்கு சென்றேன். அந்த கம்பிகள் வழியாக நம்முடைய பேரறிவாளனுடைய தலையை நீவி விட்டு நான் கண்ணீர் விட்ட போது அவருக்கு ஆறுதல் சொன்னார். அடுத்து சாந்தனுடைய அறைக்கு சென்றேன். இன்னும் வருத்தப்படாதீங்க, இயற்கை எதுவோ அந்த முடிபடி நடக்கும் என்று எனக்கு தைரியம் சொன்னார். அதே முருகனும் அப்படித்தான் சொன்னார். சரி, விடுதலையாகிவிட்டார்கள். இனி அவருக்கு திருமணமாகவில்லை, 54 வயது ஆகிறது. 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் செய்யாமல் சிறையிலே வாடி வதங்கியவர் சாந்தன். நல்ல எழுத்தாளர், நிறைய சிறுகதைகள் எழுதி கொடுத்திருக்கிறார், என்னிடமே இருக்கிறது. தலை சிறந்த எழுத்தாளர், தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் ஈழத்திலே பிறந்து ஈழம் மலர்வதற்காக இந்த மண்ணுக்கு வந்து இங்கே சித்திரவதைகளை கொடிய இருட்சிறையிலே அனுபவித்து கடைசியில் மாரடைப்பால் மடிந்தார் என்ற நிலைமைக்கு அவருடைய உள்ளம் சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருந்தது. என் தாயாரிடத்தில் அனுப்பிவிடுங்கள், நான் தாயாரை போய் பார்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய கடைசி ஆசையை சொன்னார். நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன், மீதம் வெளியே வந்திருக்கிறவர்கள் எந்தெந்த ஊருக்கு அவர்கள் போக விரும்புகிறார்களோ அவர்கள் நாட்டுக்கு, அவர்கள் போக விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி வையுங்கள். முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அவர்களை விடுவித்து அவர்கள் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அங்கே அனுப்பி வையுங்கள். ரவிச்சந்திரன் மிகவும் எப்படி நம்முடைய பேரறிவாளன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு திரும்ப திரும்ப இழுத்துக் கொண்டு போனார்களோ அதை போலத்தான் ரவிச்சந்திரனும் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இங்கிருந்து மாற்றப்பட்டு மதுரை சிறையிலே இருந்தார். அப்பொழுது நான் மதுரை சிறையிலே போய் பார்த்தேன். இப்பொழுது ஆளே அடையாளம் தெரியவில்லை எனக்கு. எலும்பும் தோலுமாக தலைமுடியெல்லாம் உதிர்ந்து ஒரு வயதான தோற்றத்திலே இருக்கிற இந்த இளைஞனும் திருமணமாகவில்லை, பேரறிவாளனுக்கும் திருமணமாகவில்லை. வாழ்க்கையின் வசந்தம் எதையும் அவர்கள் பார்க்கவே இல்லை. அவர்கள் மீது மனிதாபிமானத்தோடு இரக்கம் காட்டி அவர்களை உள்ளே இருப்பவர்களையும் விடுவித்து அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அங்கே இந்த அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.